subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தளவுமை வேண்டுகின்றோம். திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 10 தொடங்கி 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கு அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா,
தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்லுவதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களே. ஆனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருளுவார். இதோ, கன்னி பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய மதுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளம் இட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இரண்டாம் வாசகம். தாவீதின் மரபினரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வசனங்கள் 1 முதல் 7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தாவீதின் மகனான யோசேப்புக்கு மன ஒப்பந்தமான மரியாவிடமிருந்து இயேசு பிறப்பார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 1 18 முதல் 24 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலைக்குவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, மத்தேயு நற்செய்தி 16வது பிரிவு 13 முதல் 18 முடியவுள்ள இறை சொற்றொடர்களின் அடிப்படையிலே நான் இப்பொழுது சொல்லப்போகிற சின்ன சின்ன நம்பிக்கை அறிக்கைகளை திருப்பி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் பயம் இல்லை. எனக்கு ஏதும் பயம் இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பலன். நீரே என் ஆன்ம பெலன். ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் என் மன்னிக்கிறீர். நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். பாவக்கட்டுகளிலிருந்தும் பாவக்கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். உமது அருளால் உமது அருளால் பாவத்துக்கு ஏதுவான பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை சூழ்நிலைகளை விலக்கி வாழ்கிறேன். விலக்கி வாழ்கிறேன். எனக்கு தீமை செய்தவர்களை எனக்கு தீமை செய்தவர்களை மனதார மன்னித்து மனதார மன்னித்து அவர்கள் நலனுக்காக அவர்கள் நலனிற்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். பிறருக்கு நன்மை செய்து பிறருக்கு நன்மை செய்து மகிழ்வித்து மகிழ்கிறேன். மகிழ்வித்து மகிழ்கிறேன். என்னுடைய நல் மரணத்துக்கான என்னுடைய நல் மரணத்திற்கான தயாரிப்போடு வாழ்கிறேன். தயாரிப்போடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலும் இரண்டாவது வாசகத்திலும் நற்செய்தியிலும் திரும்ப வருகின்ற ஒரு வார்த்தை இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் நம்மோடு கடவுள் என்று அர்த்தம். அதே நேரத்தில் நமக்காகவும் கடவுள் என்ற அர்த்தத்தையும் அது கொடுக்கிறது. இதற்கு வரலாற்றிலிருந்து 2 எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். முதலாவது, நம்மோடு கடவுள். அமெரிக்க நாட்டிலே
மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் என்ற ஒரு கருப்பர் இனத்தை சார்ந்தவர், கருப்பர் இன மக்களுடைய விடுதலைக்காக போராடியவர். அவர் பேப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர். அவர் ஒரு முறை பாஸ்டன் என்ற நகருக்கு செல்கிறார். அங்கே ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு வீட்டிலே அவர் தங்கியிருக்கிறார் தன்னுடைய மனைவியோடும் பிள்ளைகளோடும். நள்ளிரவு வேளையிலே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது. விடிவதற்குள் நீ இந்த நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும், இல்லை என்றால் உனக்கு சாவு நிச்சயம் என்று கொலை மிரட்டல் வருகிறது. அதை கேட்டவுடனே அவர் உண்மையிலேயே பயந்து போனார். மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாமல் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார். சமையல் அறைக்கு செல்கிறார். அங்கே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, மனிதனை சமமாக நடத்த வேண்டும், மதிக்க வேண்டும் என்று நீதானே சொல்லியிருக்கிறேன். அதற்காகத்தானே நான் பாடுபடுகிறேன். எனக்கு ஏன் இந்த கொலை மிரட்டல்? எனக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று மிக உருக்கமாக ஜெபிக்கிறார். ஜெபித்து முடித்த உடனே அவருக்குள் ஒரு உத்வேகம் வருகிறது. எதற்கும் பயப்படாமல் அங்கே நடத்த வேண்டிய கூட்டத்தை முடித்துவிட்டு வந்துவிட்டார். பிரியமானவர்களே, பைபிளிலே எசாயா 40, 30, 31 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். எசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 30, 31 வசனங்கள். ஆண்டவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருகச் செய்கிறார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயிரை செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் ஜெபிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் நடக்கிறது. ஆகவே கடவுள் இம்மானுவேலாக இந்த உலகத்துக்கு வந்தது நம்மோடு தங்குவதற்காக. நாம் துன்பத்தை கண்டு பயப்படுகிறோம், ஆனால் ஒன்றை மறந்து விடுகிறோம், அந்த துன்ப நேரத்திலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த ஆழமான ஒரு நம்பிக்கை அல்லது விசுவாசம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் எதற்குமே யாருக்குமே பயப்பட மாட்டார்கள். ஆகவேதான் இந்த 40வது அதிகாரம் எசாயா 40, 30, 31 அடிப்படையில் ஒரு பாடல். இறைவா உம்மையே நம்பியுள்ளேன், புது வலிமை பெறுவேன். இறைவா உம்மையே நம்பியுள்ளேன், புது வலிமை பெறுவேன். கழுகு போல் பறப்பேன், ஓடுவேன், நடப்பேன், சோர்வடைய மாட்டேன். கழுகு போல் பறப்பேன், ஓடுவேன், நடப்பேன், சோர்வடைய மாட்டேன். ஆம் பிரியமானவர்களே, இது மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியருடைய வாழ்க்கையிலே அவர் மகாத்மா காந்தியை தன்னுடைய முன்மாதிரியாக கொண்டு அகிம்சை வழியிலே போராடினார். கடைசியில் அவரை சுட்டு கொண்டார்கள். எப்படி மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டார்கள், அதே மாதிரி மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரையும் சுட்டுத்தான் கொண்டார்கள். ஆனாலும் அவர் கடவுள் மீது ஆழமான ஒரு நம்பிக்கை வைத்து வாழ்ந்த ஒரு மனிதர். அடுத்ததாக இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு நமக்காக கடவுள், நம்மோடு மட்டுமல்ல நமக்காகவும் அவர் கடவுளாக வந்தவர் என்ற அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் தான் ஜெமிமா ரொட்ரிகஸ் என்ற ஒரு விளையாட்டு வீராங்கனை. மகளிருக்கான உலக அளவில் நடந்த கிரிக்கெட் போட்டியிலே இந்திய அணியின் சார்பாக கேப்டனாக இருந்து போராடி விளையாடி
ஆஸ்திரேலிய அணியை வெற்றி கொண்டவர். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியானது ரொம்பவும் வலிமையான ஒரு அணி என்று எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் முதல் தடவையாக இந்தியாவை சார்ந்த இவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் அவர் சொல்லுகிறார்கள், நான் ரொம்பவும் களைப்பாயிருந்தேன். அந்த நேரத்தில் விடுதலை பயணம் 14 அடிப்படையிலே நான் ஆண்டவராக இயேசுவை நோக்கி ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற அந்த எக்ஸோடஸ் விடுதலை பயணம் 14 படி ஆண்டவரே எங்களுக்காக விளையாடி போராடி வெற்றியை தந்தார் என்று சொல்லி அகில உலகமும் கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார்கள். விடுதலை பிரியமானவர்களே, நாமும் கூட ஒரு பாடலிலே பாடுகிறோம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம், செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம், சிலுவையின் நிழலுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். சிலுவையின் நிழலுண்டு, சிலுவை அடையாளம் நமக்கு வெற்றியின் அடையாளமாய் இருக்கிறது. ஆகவேதான் நாம் சிலுவை அடையாளம் வரையும் பொழுது, முழு சிலுவை அடையாளத்தை வரைந்து ஜெபிக்கும் பொழுது அதற்கு வல்லமை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு 2 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த நேரத்திலே கடவுள் மனிதனாக வந்தது நம்மோடு இருப்பதற்காக மட்டுமல்ல, நமக்காக யுத்தம் செய்வதற்காக, நமக்காக போராடுவதற்காகவும் வந்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே நம் நாட்டிலே நடக்கிற அநீதியான செயலெல்லாம் பார்க்கிறோம். வலிமை கொண்டியவர்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நானே உனக்கு வலிமை அளிப்பேன், நானே உனக்காக போராடுவேன், நீ கலங்காதே என்று சொல்லி நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவராக, நமக்கு பலனை தருகிற ஆண்டவராக யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51 - 58 முடியுள்ள திருவசனங்களின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் சொல்லலாம், ஆண்டவரே நீரே என் ஆன்ம உணவு, நீரே என் ஆன்ம பானம், நீரே என் ஆன்ம பலன். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த பலத்தை கொண்டு நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது, பிசாசு ஜெயிக்க முடியாது. எபேசியர் 6வது அதிகாரம் 10 - 16 முடிவுள்ள வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் வெறும் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, வான்வெளியில் அதாவது மனவெளியில் திரியும் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த யுத்தத்திலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் சில படைக்கலன்களை, ஆயுதங்களை தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுதங்களிலெல்லாம் வல்லமையான ஒரு ஆயுதம்தான் சிலுவை அடையாளம், ஜெபமாலை. இதையெல்லாம் உணர்ந்து பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸுக்காக நாம் தயாரித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற இன்னொரு நோக்கத்தையும் மத்தேயு நற்செய்தி 1:21 வாசிக்கிறோம். அவர் தம்முடைய மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார், பாவங்களிலிருந்து மீட்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸுக்கான கடைசி நேர தயாரிப்பிலே நாம் எதற்கெல்லாமோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் முக்கியமான ஒரு தயாரிப்பு தான் நல்ல ஒரு ஒப்புரவு அருசாதனம். கடவுளோடும் ஒப்புரவாகி பிறரோடு ஒப்புரவாகிய நிலையிலே நாம் திருப்பலியில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்கிற பொழுது நமக்குள் ஒரு பலன் வருவதை நாம் உணர முடியும். சங்கீத புஸ்தகம் 97:5 வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே மலைகள் மெழுகு என உருகுகின்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே திருப்பாடலிலே 97:5 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். 97வது திருப்பாடல் 5வது திருவசனம், ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகு என உருகுகின்றன. ஆகவே மலை போன்ற பிரச்சனைகள் மெழுகு என உருகுகிற நேரம்தான் இந்த திருப்பலி நேரத்திலே, எழுந்தேற்ற நேரத்திலே கடவுள் நம்மை பார்க்கின்ற ஒரு நேரம். அது விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே கடவுள் மோயிசனை பார்த்து, என் ஜனங்கள் எகிப்து நாட்டிலே சிந்துகிற கண்ணீரை என் கண்ணால் பார்த்தேன், அவருடைய கூக்குரல் என் காதில் வந்து விழுந்தது, நீ போய் அவர்களை விடுதலை செய்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். மோயிசின் தலைமையில் அவர்கள் செங்கடலை கால் நனையாமல் கடந்து
பாலும் தேனும் பொழியும் இந்த கானா நாட்டுக்குள் நுழைந்தார்கள். நம்முடைய இந்திய நாடு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழே பெரும் பெரும் கொடுமைகளை சந்தித்த போதும் மக்கள் அழுதார்கள், கதறினார்கள். கடவுள் மகாத்மா காந்தியின் தலைமையிலே அகிம்சை முறையிலே நமக்கு விடுதலை தந்தார். அந்த ஆண்டவர் எபிரேயர் 13:8 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய நாட்டில் நடக்கிற எல்லா விதமான அநீதியான காரியங்களையும் பார்க்கிறார். நமக்கு விரோதமாக செயல்படுகிற சக்திகளை பார்க்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, வீடானாலும் நாடானாலும் இந்த உலகமே ஆனாலும் திரு அவையானாலும் அங்குள்ள பிரச்சனைகள் மலைகள் போல தோன்றினாலும் சங்கீதம் திருப்பாடல் 97:5 உள்ளபடி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மலைகள் மெழுகு என உருகுவதை நாம் காண முடியும். ஆகவே நாம் நல்ல முறையில் கடவுளோடு ஒப்புரவாகி பிறரோடு ஒப்புரவாகி நிலையிலே கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு நம்மையே தயாரிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை அறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகத்துக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உடல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்கப் பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். வழிநடத்தும் எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை இலியோ, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள், பொது நிலையினர் அனைவரும் இறையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சிய பகர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறார் என்பதை அறிந்துள்ள நாங்கள் அவரது அரசியல் பங்கு பெற தகுதியுள்ள முறையில் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாமன்னராயிருந்தும் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசுவே, நாங்களும் நிலையற்ற இவ்வுலகில் மாய கவர்ச்சிகளில் மயங்கிவிடாமல் நிலையான உம்மை போன்று உண்மையும் எளிமையும் எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நற்செய்தியில் இறைவனின் திருவுள்ளத்திற்கு தன்னையே கையளித்த எங்கள் அன்னை மரியாளை போன்று நாங்களும் எங்களை ஆண்டவரின் அடிமைகளாக்கவும் வாழவும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு எம்பையே தயாரிக்கும் நாங்கள் பகிர்தலே உண்மையான மகிழ்வு என்பதை உணர்ந்து மற்றவர்களுடன் எங்கள்
அருட்செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரியமானவர்களே, நம்முடைய நாட்டிலே மத சார்பற்ற கட்சிகளை ஒன்று சேர்த்து ஆண்டவர் அன்றாடம் காட்சிகள் ஏழை எளிய மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என்றும், நம்முடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்கள் நிறைவேற, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் நல்ல சுகம் பலம் கிடைக்க, எல்லா நலங்களாலும் நம்மையும் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களையும் நம் நாட்டு மக்களையும் நிரப்ப வேண்டும் என்று மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்திரள வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியின் பயனும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக முடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திரு வயிற்றை தூய ஆவியால் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவன், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து
நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஃப்ளோரா, புஷ்பராணி, கலாம், அன்னமாணிக்கம் இன்னும் சமீப நாட்களிலே நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டவர்கள் ஆகிய அடியார் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசுவே, நீரே என் மீட்பு, நீரே என் வழி, நீரே உண்மை, உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே. இயேசுவே, நீரே என் மீட்பு. ஆயிரம் சோதனை என்னை சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. ஆயிரம் சோதனை என்னை சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அஞ்சாதே எனும் உம் திருவாக்கு, அஞ்சாதே
நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலைவாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி ஜெபியுங்கள். ஒவ்வொரு ஆசிரியருக்கு பிறகும் ஆமேன் என்று பாடி அதை உங்களுடையதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் வழியால் புனிதப்படுத்தி தமது ஆசையால் உங்களை வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலைவாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நம்மோடு கடவுளாக மட்டுமல்ல, நமக்காக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சிங்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. சிங்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.